ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மஹேந்திரா பொலேரோ பிக்கப் வண்டி தான் சூப்பராக தரமாக பக்காவாக பண்ண போகிறோம். வீடியோ கிளிப்ஸில் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் இருந்தளவுக்கு சூப்பராக தரமாக பக்கா மாஸ்கிங்கோட தெளிவாக பண்ணியிருப்போன்னு. அந்த மாதிரி முழு வீடியோ பார்க்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வண்டி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வண்டி தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்ம வீடியோ கமெண்ட் பண்ணுறாரு கீழே, என் வண்டி எடுத்து வரேன், என் வண்டி எடுத்து வரேன்னு. கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி எடுத்து வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். தேனியிலேருந்து காஞ்சிபுரம் எடுத்து வந்துக்கிறாரு. 500 கிலோமீட்டர் தாண்டி 12 ஹவர் 13 ஹவர் வண்டி ஓட்டி நம்ம கிட்ட எடுத்து வந்துக்கிறாரு. ஏன்னா நம்ம தரமாக பண்ணுறோம், தெளிவாக பண்ணுறோம், ஷோரூம் கண்டிஷன் மாதிரி பண்ணுறோம், பிராண்டட் பெயிண்ட் வாங்கி எடுக்கிறதுனால நம்ம கிட்ட தேடி எடுத்து வந்துக்கிறாரு. நம்ம நண்பர் கோகுலகிருஷ்ணன் வண்டி தான். தேனியிலேருந்து கால் பண்ணி எடுத்து வந்துக்கிறாரு. பார்த்தீங்கன்னா வண்டி வந்து தொட்டி கட்டி ஒரு 2 வருஷம் ஆச்சு. தொட்டி மேலே வந்து பிரேமர் அடிச்சுக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் ரஷ்ட் ஏறி இருக்கு தெரியுதுங்களா? பிரேமர் அடிச்சு 2 வருஷம் ஆச்சு. இந்த இடம் தேய்ச்சிக்கிறோம் தெரியுதுங்களா? ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தேய்க்காத இடம், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தேய்ச்ச இடம். எந்த அளவுக்கு அழுத்தி நல்லா சூப்பராக தேய்ச்சிக்கிறோம் பாருங்க. ஏன்னா ஃபுல்லாக ரஷ்ட்டு. பிரேமர் வந்து ப்ரஷ்ல வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அந்த ப்ரஷ் மார்க் அப்படியே இருந்தது, வரி வரியாக இருந்தது. அதனால ஃபுல்லாக நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் அந்த ப்ரஷ்ஷோட அந்த ப்ரஷ்ல அடிச்ச தடலாம் அப்படியே லைட்டாக தெரியுது. அது பெயிண்ட் ஏற சரியாயிடும் வண்டியில். பாருங்கள், வண்டி ஃபுல்லாக நல்லா பக்காவாக எம்ரி ஷீட் போட்டு நல்லா சூப்பராக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டோம். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இது மேலே பிரேமர் அடிப்போம். பிரேமர் அடித்து பேஸ் கோட் அடிப்போம். அதுக்கப்புறம் ஃபைனல் கோட் அடிப்போம். அடிச்சப்பறம் வண்டியோட அவுட்புட் பாருங்கள், தரமாக வந்திருக்கும். வண்டியில் நிறைய வேலை தொட்டியில் இந்த ஆங்கிள்லாம் பற்ற வச்சுக்கிறாங்க. அதோட ஏர் பவுஸ்லாம் சைடில் ஒட்டி பிசுறு மாதிரி அது மொத்தமாக தட்டி எடுக்கிறோம் பாருங்கள். மேக்ஸிமம் நிறைய பேர் அது மேலே அப்படியே வச்சுடுவாங்க. நான் அப்படி கிடையாது. எல்லா வண்டியும் பக்காவாக தெளிவாக சூப்பராக பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட். தொட்டி ஃபுல்லாக நல்லா ஸ்டாண்ட் பண்ணி ஃபுல்லாக பிரேமர் ஏற்றிடும் தொட்டிக்கு. அண்ட் இப்போ கேபின் பார்த்தோன்னா கேபின் ஃபுல்லாக சோப் ஆயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுறோம் பாருங்கள். டாப் மேலே இருக்கிற கேரியர் ரிமூவ் பண்ணியாச்சு. டாப்பில் வந்து கேரியர் இருந்தது, கேரியர் ரிமூவ் பண்ணிட்டோம். கேரியர் ரிமூவ் பண்ணி டாப் மேலே ஏறி அந்த சோப் ஆயில் போடுறாரு பாருங்கள். சோப் போட்டு நல்லா பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கேபினுக்கு வந்து 1க்கு 2 கோட் பெயிண்ட். தொட்டிக்கு வந்து பிரைமரு ப்ளஸ் 2 கோட்டு, தொட்டிக்கு வந்து 3 கோட்டு, கேபினுக்கு வந்து 2 கோட்டு. பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள்கிட்ட இதே மாதிரி சூப்பராக தரமாக பெயிண்ட் அடிக்கணுமா? கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறவங்க வண்டி என்ன கிளாஸில் புக் பண்ணி வச்சோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஷோரூம் கண்டிஷன் மாதிரி தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம். வண்டி ஃபஸ்ட்டு எஃப்சியா இன்னும் பக்காவாக பண்ணி கொடுப்போம். ஃபஸ்ட் எஃப்சினா ஷோரூம் கண்டிஷன் மாதிரி, புது வண்டினா புது வண்டி மாதிரி பண்ணி கொடுப்போம். அது எக்ஸாம்பிள் தான் இந்த வண்டி ஃபுல் வீடியோ பாருங்கள். சும்மா தரமாக வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்புட்லாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட வண்டி தான். 500 கிலோமீட்டர் தாண்டி நம்ம தேனிலேருந்து வந்துக்கிறாரு. தேனி கஸ்டமர். நான் 2-3 வீடியோ சொல்லியிருப்பேன், நம்ம தேனி கஸ்டமர் வந்துக்கிறாரு, அந்த வீடியோ போடுறேன்னு. அவரோட வண்டி தான் இது. கோகுலகிருஷ்ணன் அவர் பேர். தங்கமான மனுஷன். அவர் தேடி வந்தார். அவர் சூப்பராக தரமாக தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டாப் மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வந்து கேபின் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணுறோம். கேபின் ஸ்டாண்ட் பண்ணும்போது ஃபுல்லாக பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக சூப்பராக நுணுக்கமாக ஸ்டாண்ட் பண்ணுவார் பாருங்கள். இந்த நெட்டு போல்டு ஓரம், டோர் ஹேண்டில் ஓரம், அந்த ஸ்டிக்கரோட எட்ஜஸ்லாம் அழகாக சூப்பராக பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட். ஏன்னா அப்போ தான் பெயிண்ட்லாம் ஒரியாது. சும்மா மேலோட்டமாக ஸ்டாண்ட் பண்ணால் பெயிண்ட் அந்த ஸ்டிக்கரோட ஓரம்லாம் பெயிண்ட் அப்படியே பேப்பர் மாதிரி விரிஞ்சு வரும். அந்த மாதிரி சீன்லாம் இருக்காது. அது பாருங்கள், லப்பரோட ஓரம் எல்லாம் பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணுவோம். தெரியல, இந்த ஹேண்டில் பார் பாருங்கள், ஹேண்டில் பார் கீழெல்லாம் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஹேண்டில் பார் கீழே, ஹேண்டில் பார் மேலே, அந்த கார்னரு பாருங்கள். டோரில் கீ செட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட கார்னர் சுற்றி அழகாக ஸ்டாண்ட் பண்ணுறோம் பாருங்கள். அதனால தான் நம்ம தேடி வந்துக்கிறாரு. இவ்வளோ தூரத்துலேருந்து ஏன் நம்மளை வந்து தேடி வந்தார்னா, ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்தார்னா நம்மளோட ஒர்க்கு சுத்தமாக இருக்கும், நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். அதனால நம்ம தேடி வந்துக்கிறாரு. ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுறோம், எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிறோம், எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு வேலை பார்க்குறோன்னு தெரியும். வண்டி நிறைய வண்டி இருந்தால வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. இந்த மாஸ்கிங் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறதுலாம் எடுக்க முடியல. நம்ம நண்பர் கோகுலகிருஷ்ணன் தான் கூட இருந்தார். அவர் தான் 2-3 வீடியோ எடுத்தார். பெயிண்டிங் வீடியோ, பேஸ் கோட் அடிக்கிறதுலாம் எடுத்தார். ஸோ அந்த வீடியோ தான் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். வண்டி வேறு அர்ஜென்ட்னு கேட்டார். ஸோ 3-4 நாளே வண்டி பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். நைட்டோட நைட்டாக பெயிண்ட் பண்ணி வண்டி எடுத்து போயிட்டார் அவர். பாருங்கள், அந்த ஸ்டிக்கரோட ஓரெல்லாம் தைக்கிறாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ்
தெளிவான வேலை, அதுதான் பக்காவான வேலை. தெரியுதுங்களா? அந்த ஸ்டிக்கர் ஓரெல்லாம் அழகாக சேண்ட் பண்ணாதான் பெயிண்ட் நல்லா கிரிப்பாக வரும், பெயிண்ட் உறிஞ்சி வராது அந்த இடம்லாம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் ஒர்க் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் பெயிண்டிங் எப்படி இருக்குது, இந்த வண்டியோட அவுட்புட் எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எண்டில் பாருங்கள், அவுட்புட் வந்து ஒரு ஷோரூம் கண்டிஷன் மாதிரி, ஷோரூமில் தான் புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துருப்போம் அவருக்கு. ஸோ நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா பெயிண்டிங் ஒர்க் தேவையா, நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. அவங்க வண்டி நம்ம எடுத்து வர சொல்லுங்கள், சூப்பராக தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஒரு பக்கம் இந்த ஒரு டோரை சேண்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு மைக்ரோ லெவலில் இறங்கி நுணுக்கமாக வேலை பார்க்குறோம். பாருங்கள், அந்த அழகாக அந்த ஓரெல்லாம் சேண்ட் பண்ணும்போது ஸ்டிக்கர்லேயும் படக்கூடாது, அது மாதிரி சேண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸ்டிக்கரில் பார்த்தா ஸ்டிக்கர் வந்து டேமேஜ் ஆகிடும், ஸ்டிக்கர் கிராச் ஆகிடும். மேலோட்டமாக சேண்ட் பண்ணால் அந்த ஸ்டிக்கரோட ஓரெல்லாம் பெயிண்ட் வரையும். அது மாதிரி இல்லாமல் ஸ்டிக்கர்லேயும் படாத மாதிரி அந்த கார்னெல்லாம் அழகாக சூப்பராக பக்காவாக சேண்ட் பண்ணி ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிடும் பாருங்கள். அந்த இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கஸ்டமர் ஹேமர் டோன் கேட்டார். உள்ளே ஃபுல்லாக நிறைய ரெஸ்ட்டாக இருந்தனால உள்ளே வந்து தொட்டி கீழே மட்டும் ஹேமர் டோனு. தொட்டியில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் எதுவும் ஏற்றிக்கிறாங்க போல. இது ஆக்சுவலாக வந்து வண்டி வந்து எல்நீர் ஏற்றுற வண்டி, சிமெண்ட் சம்திங் எதுவும் ஏற்றிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சிமெண்ட் கரை நிறைய இருந்தது. அது ஃபுல்லாக உளி போட்டு சிமெண்ட்லாம் ஃபுல்லாக சுரண்டி எடுத்துட்டு ஃபுல்லாக நல்லா தண்ணி போட்டு தொடச்சிட்டு ஹேமர் டோன் பெயிண்ட் அடிச்சு, ஹேமர் டோன் சில்வர் அடிச்சிடுவோம். கொஞ்சம் ரஷ்ட்டை கண்ட்ரோல் போகிறோம் அந்த பெயிண்ட்டு. ஸோ அதனால் ஹேமர் டோன் சில்வர் அடிச்சிடுவோம். பாருங்கள், இதோட பாருங்கள் சிமெண்ட் கரை அப்படியே இருக்கு பாருங்கள். எங்கள் டாடி உள்ளே உட்காந்து ஃபுல்லாக சுரண்டி எடுக்கிறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிமெண்ட்லாம் எஃபெக்ட் தான், ஃபுல்லாக எஃபெக்ட் போட்டு வேலை பார்க்கனால தான் நம்மளை தேடி வராங்க கஸ்டமரு, திருப்தியாக எடுத்துன்னு போகிறாங்க. அதுதான் ஒன்று. இந்த வண்டியோட கஸ்டமர் வந்து நம்ம கோகுலகிருஷ்ணன் வந்து இங்கேயே ரூம் எடுத்து தங்கிட்டாரு காஞ்சிபுரத்துலேயே. ஏன்னா 3 நாளுக்காக மட்டும் போயிட்டு வர முடியாதனால இங்கேயே ரூம் எடுத்து தங்கி இங்கேயே இருந்து பக்கத்துலேயே நின்று எல்லா வேலையும் பார்த்தாரு. அவருக்கு தெரியும் எங்களோட வேலை எப்படி இருக்குன்னு. ஏன்னா 3 நாளும் பக்கத்துல இருந்து வேலை பார்த்தாரு அவர். எந்த அளவு எஃபெக்ட் போட்டு பார்க்குறோம், எந்த அளவு இறங்கி வேலை பார்க்கணும்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவார், நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க, எங்கள் ஒர்க் எப்படி இருக்குது, வண்டியில் குவாலிட்டி எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாமே அந்த சிமெண்ட்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக துடைக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் துடைக்காமல் அப்படியே அடிக்கலாம், ஏன்னா உள்ளே தானே இருக்குன்னு. அப்படிலாம் கிடையாது. தொட்டிக்குள்ளே தொட்டிக்கு வெளியே எந்த இடமா இருந்தாலும் நல்லா ஃபுல்லாக துடைச்சிட்டு நல்லா சோப்பர் போட்டு கிளீன் பண்ணி அழகாக பக்காவாக அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உள்ளே இந்த லப்பர்லாம் ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் காமிச்சிடும் பாருங்கள். லப்பர்லாம் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி. வண்டி புது வண்டி தான், இது வரைக்கும் ரிமூவ் பண்ணதில்லை. ஆனால் லப்பர் வந்து அந்த உள்ள பட்டன் வரும், அந்த பட்டன் வரலாம் பார்த்தீங்கன்னா கீஞ்சிட்டு இருக்கு லப்பர், டேமேஜ். ஸோ அதனால் இந்த லப்பர் அவரே காமிச்சேன், கஸ்டமரே காமிச்சேன், ப்ரோ இதை ரிமூவ் பண்ண முடியாது, நான் அப்படியே மாஸ்கிங் பண்ணிடுறேன்னு. ஸோ அதனால் இந்த லப்பர் மட்டும் ரிமூவ் பண்ணல, ரப்பர் வந்து அப்படியே மாஸ்கிங் பண்ணிடுவேன். மாஸ்கிங் பண்ணதான் பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பேன். பெயிண்ட் ஒரு துளி பெயிண்ட் கூட அந்த லப்பரில் பட்டிருக்காது. அந்த அளவுக்கு 100% மைக்ரோ லெவலில் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா தொட்டிக்கு வந்து இப்போது ப்ரைமர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ப்ரைமரே சேண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து தொட்டிக்கு வந்து பேஸ் கோட் அடிக்கிறோம். இது வந்து நம்ம நண்பர் கோகுலகிருஷ்ணன் தான் வீடியோ பிடிச்சாரு, வண்டிக்காரர் தான் வீடியோ பிடிச்சாரு இந்த வீடியோவில் பெயிண்டிங் அடிக்கிறது தான். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, வண்டி ஒரு அர்ஜென்ட்டாக கேட்டார், அவர் 3 நாளே கேட்டார். ஆனால் வண்டியில் எக்கச்சக்க ஒர்க், தொட்டியில் கேபின் எல்லாம் மாஸ்கிங் பண்ண அதெல்லாம் எல்லாம் நிறைய ஒர்க் இருந்தது. இருந்தாலும் அவர் கேட்டாருன்னு சொல்லி 3 நாளில் அவருக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துறேன். பேஸ் கோட் அடிச்ச பிறகு பாருங்கள், இந்த இடம்லாம் கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி இருந்தது. இந்த வெல்டிங் அடிச்சா அந்த ஓரெல்லாம் கொஞ்சம் கரை, அந்த பபுள்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக இருந்தது. அது மொத்தம் சேண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அது வந்து பட்டி பார்ப்போம் அடுத்து. இந்த ஆர்கோல்ட் வச்சு அந்த ஓரெல்லாம் பெயிண்ட் லைட்டாக உறிஞ்சிருக்கும். நாங்கள் அது மேலே அப்படியே பெயிண்ட் அடிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மொத்தமாக மறுபடியும் சேண்ட் பண்ணிவிட்டு அது மேலே பட்டி பார்த்துட்டு மறுபடியும் டச்சப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அந்த ஓரெல்லாம் பட்டி பார்த்துருவோம், தெரிஞ்சுங்களா? அந்த ஆங்கிள் வரும், அந்த வெல்டிங் மார்க் இருந்த இடம்லாம் அழகாக பட்டி பார்த்துருவோம். இப்போ வந்து தொட்டிக்கு வந்து ஒரு பேஸ் கோட் அடிக்கிறோம். ஃபுல்லாக ஆங்கிள் அந்த புதுசாக போட்ட சேனலுக்கெல்லாம் பேஸ் அடிச்சிட்டோம். இப்போ வந்து தொட்டிலாம் பட்டி பார்த்துட்டு அதுக்கு பேஸ் கோட் அடிச்சிட்டோம். இப்போ வந்து தொட்டிக்கு வந்து ஃபைனல் கோட்டு பெயிண்ட் வந்து ஆஸ்பா பிராண்டு, ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிராண்ட் தான் ஆஸ்பா பிராண்டில் வந்து பேங்க் ஒயிட்டு. வண்டி வந்து டைமண்ட் ஒயிட்டு. இந்த ஒயிட் வந்து நான் நிறைய கடையில் கேட்டு பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கல. கடைசியாக பார்த்தாலும் அந்த ஆஸ்பாவில் வந்து பேங்க் ஒயிட் தான் ஒரு 90% மேட்ச் ஆயிடுச்சு.
பெயிண்ட் டியூனிங் பண்ணலாம். இந்த பெயிண்ட் லைட்டாக எல்லோ போட்டு லைட்டாக பிளாக் போட்டு டியூன் பண்ணலாம். ஏன்னா எதுக்கு வேணாம், ஆனால் பெயிண்ட் வந்து நல்ல பெயிண்ட், ஆஸ்பா பிராண்ட் நல்ல பெயிண்ட்டு. டேரக்ட் அடிச்சாலே நல்லா இருக்கும்னு அப்படியே டேரக்டாக அடிச்சிட்டேன். பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக மாஸ்கிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? எல்லாமே தரமாக மாஸ்கிங் பண்ணியிருப்பேன். ஒரிஜினாலிட்டி அப்படியே பக்காவாக இருக்கும், ஷோரூம் கண்டிஷன் மாதிரி எல்லாமே இருக்கும். நம்ம வண்டிக்காரருக்கே தெரியும், இந்த மாஸ்கிங் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 8 மணிக்கு உட்காந்தேன். 8லேருந்து 12 மணி வரைக்கும் ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணேன். ஒரு 4 ஹவர் 5 ஹவர் ஆச்சு எனக்கு மாஸ்கிங் பண்ணுறதுக்கே. நைட்டு காஞ்சி கட்ட வண்டியில் போகும்போது காயிட்டான். நாளைக்கு எங்கே இன்னும் 500 கிலோமீட்டர் போகணும். நானே கொஞ்சம் நஞ்சனா தெரியாது. கேரியர் வேறு இருக்குது, அது அடிக்கணும். அதை அடிச்சு விடுங்க. 10 மணிக்கு நைட்டு கொடுத்தாலும் கூட போதும். காலையில் 8 மணி 9 மணி கூட வீட்டுக்கு போயிருக்கேன். அப்படி இப்படின்னு கூட 500 கிலோமீட்டர் போகணும். பாருங்க அவுட்புட் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. பெயிண்ட்ல குவாலிட்டி பாருங்க. பெயிண்ட் வந்து நல்லா பிராண்டட் பெயிண்ட், ஆஸ்பா பிராண்ட் பெயிண்ட் தான் வாங்கி வச்சது. ஏன்னா கஸ்டமருக்கு தெரியும், அவரே இருந்தாரு. பாருங்க மாஸ்கிங் பாருங்க, ஸ்டிக்கர் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? எந்த அளவுக்கு நுணுக்கமா மாஸ்கிங் பண்ணிக்கிறோம் பாருங்க. ஸ்டிக்கர்ல பெயிண்ட் படுறது, இந்த பாடியில வந்து ஸ்டிக்கர் ஒட்டுற அந்த சீன்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அழகா பக்காவா மாஸ்க் பண்ணி தெளிவா இருக்கு பாருங்க. இந்த பேட்சிங்லாம் பாருங்க, புளோரோ மேக்ஸ் பிக்கப் தெளிவா இருக்கு பாத்தீங்களா? அதுதான் குவாலிட்டியான பெயிண்டிங். இந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு, கிரில், பம்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணுற பாடலாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ண முடியாத பாடலாம் மாஸ்கிங் பண்ணோம். இந்த லப்பர் சொன்ன பார்த்தீங்களா, லப்பர்லாம் மாஸ்கிங் பண்ணது ரிமூவ் பண்ண முடியல, அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. லப்பர்லாம் மாஸ்கிங் பண்ணது. டோர் லாக் பாருங்க, சைடு ஸ்டிக்கர் பாருங்க, HD 2.0 அழகா இருக்கு பாருங்க. ஒரிஜினாலிட்டி எப்படியே இருப்பாங்க, புது வண்டி ஷோரூம்ல தான் வண்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெளிவாக இருப்பாருங்க வண்டி. இந்த சின்ன லப்பர் பாருங்க, அதுவும் பக்காவாக இருப்பாருங்க. அதனால தான் நம்மளுக்கு தேடி வந்துக்கிறாரு இவர். சும்மா கிடையாது, 500 கிலோமீட்டர் தாண்டி யாரும் சும்மா வந்துட மாட்டாங்க. நம்ம தெளிவாக கொடுக்குறோம், பக்காவாக கொடுக்குறனாலும் தேடி வந்துக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் இவர். தொட்டிலாம் பாருங்க தெளிவாக இருக்கு பார்த்தீங்களா? ஃபுல்லாக ரஷ்ட் இருந்தது, அது மொத்தம் நல்லா பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணி 1க்கு 3 கோட் பெயிண்ட் தொட்டிக்கு, பிரைமர் ப்ளஸ் 2 கோட் ஒயிட்டு. அண்ட் பேக்லாம் பாருங்க எல்லோ, சூப்பராக இருப்பாருங்க தரமா. அண்ட் வீலுக்கு சில்வர் கட்டர், சில்வர் ஸ்டோ. இப்போ வந்து சைடு அந்த மெட் கார்டுக்கெலாம் பிளாக் அடிச்சுன்னு தம்பி. வண்டி இப்போ டெலிவரி கொடுக்கணும், நைட்டோட நைட்டாக வண்டி டெலிவரி கொடுக்க போகிறோம். பாருங்க இந்த கண்ணாடி ஓரெல்லாம் பாருங்க, எங்கன்னா பெயிண்ட் பட்டிருக்கா? பெயிண்ட் படவே படாது ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி ஓரம், லப்பர் ஓரெல்லாம் பாருங்க, சைடு ஸ்டிக்கரு, கீ செட்டு எல்லாமே தரமாக இருக்கும். இந்த பேட்சிங் பாருங்க, லெஃப்ட் சைடு பேட்சிங், ரைட் சைடு பேட்சிங், லெஃப்ட் ரைட் எல்லா பக்கமே 100% தெளிவாக கொடுப்போம். அதுதான் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். அதுதான் எங்களோட நோக்கமும், கொடுக்குற பொருளை தெளிவாக கொடுப்போம். அதனால தேடி வராங்க கஸ்டமர். உள்ள இன்டீரியர் காட்டுறேன் பாருங்க, டோர் லாக் பாருங்க. இந்த ஸ்டிக்கர்லாம் பாருங்க, கம்பெனி ஸ்டிக்கர் அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பாருங்க. கேபினுக்குள்ளே மட்டும் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா புது வண்டி நல்லா தான் இருக்குது, கேபினுக்குள்ளே மட்டும் வேணாம். ஏன்னா அதெல்லாம் ஷீட்டு, அந்த ஃப்ளோர் மேட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுவும் ஒரு நாள் ஆகிடும் எங்களுக்கு. ஸோ கேபினுக்குள்ளே அதெல்லாம் வேணாம்னு சொல்கிறாரு கஸ்டமர். ஹெட்லைட்லாம் எங்கள் டாடி மாட்டின்னுக்கிறாரு பாருங்க, தெளிவாக இருக்கு பாருங்க. ஹெட்லைட்லாம் ரிமூவ் பண்ணி அடித்தோம். பாருங்க இந்த மிரர் வாஷரு அண்ட் வைஃபரோட கப்பு ஓரம் பாருங்க. வைஃபை ரிமூவ் பண்ணிட்டோம், அந்த கப்பு ஓரம் கூட மாஸ்கிங் பண்ண போகிறேன். அந்த நெட்டோட கப்பு ஓரம் வரும், அதுவும் மாஸ்கிங் பண்ணும். ஏன்னா நான் கொடுக்குறது வந்து 100% தெளிவாக கொடுக்குறதுனால அதுவும் மாஸ்கிங் பண்ணி தரமாக பண்ணிட்டோம். பாருங்கள் வண்டி அவுட்புட் பாருங்கள், வண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 7-7 ஆயிடுச்சு வண்டி டெலிவரி கொடுக்குறதுக்கு. ஃபுல்லாமே பக்காவாக ஒயிட் பாருங்கள், தெளிவாக இருக்கு பாருங்கள். பானட் மட்டும் பெயிண்டிங் பண்ண முடியல, அது மட்டும் அவர் போய் ஊரில் ஸ்டிக்கர் பண்ணிக்கிறேன்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பானட்டில் பம்பரில் எல்லோ கலரு. ஏன்னா ஃபுல்லாக டைம் இதுக்கே ஒரு 6-7 ஆயிடுச்சு வண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால வந்து ஊருக்கு போயிட்டு அவர் ஸ்டிக்கரிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பானட் மட்டும் எல்லோ அடிக்கலை. ஏன்னா பானட் எல்லோ இருக்குன்னா நான் மறுநாள் காலையில் வந்து காய வச்சு தான் அடிக்கணும். வண்டி அர்ஜென்ட் கேட்டதுனால அப்படியே அடிச்சு கொடுத்துட்டேன். பானட்டு எல்லாமே ஒயிட், ஒரே ஒயிட் அடிச்சு கொடுத்துட்டேன். அவர் போய் ஊரில் போய் மாஸ்கிங் பண்ணிப்பார், ஸ்டிக்கரிங் பண்ணிப்பார். வீல் பாருங்கள், வீல் சில்வர், நடுவில் அந்த ஹப்பு வந்து பிளாக் கலரு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இருப்பாருங்க. கேரியர் மாட்டல, கேரியர் வந்து பின்னாடி தொட்டில் ஏற்றிட்டேன். அதை போய் அவர் ஊரில் போய் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உள்ள இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள்.
இன்டீரியர் பாருங்க தெளிவாக இருப்பாருங்க. புது வண்டி இன்டீரியர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. வண்டி என் ஷெட்லேருந்து வரும்போது எப்படி இருந்தது இன்டீரியர் புதுசாக இருந்ததோ அதே மாதிரி புதுசாக பக்காவாக பண்ணி கொடுத்துறேன். இந்த பெயிண்ட் ஒழுகுறது பெயிண்ட் மொத்தையாக ஆகிற சீன்லாம் கிடையாது. பெயிண்ட் பாருங்கள் எங்கேயும் ஒழுகி இருக்காது. பெயிண்ட்லாம் 100% குவாலிட்டியாக தெளிவாக பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க வீல் சில்வர், நடுவில் ஒரு ஹப்பு வந்து பிளாக் கலர் பண்ணிட்டேன். பேக்கில் பாருங்கள் எந்த அளவுக்கு தங்க மாதிரி மின்னுது பாருங்கள் எல்லோ கலரு. பேக்கில் மாஸ்கிங் பண்ண தேவையில்ல. பேக்கில் வந்து சைடில் அட்டை வச்சு அடிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து பேக்கில் கையோடு அடிச்சு முட்டேன் எல்லோ. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஒர்க் எப்படி இருக்குன்னு. எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷன் மாதிரி தெளிவாக பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இந்த சைடு இந்த ஏர் கார்டு வரும். இதுவும் பாருங்கள் இந்த அளவுக்கு தெளிவாக மாஸ்கிங் பாருங்கள். இந்த சின்ன லப்பரு உள்ள டேஷ்போர்ட்லாம் பக்காவாக மாஸ்கிங் பண்ணி சூப்பராக பெயிண்டிங் பண்ணிட்டோம். இந்த சின்ன ஸ்டிக்கர் காமிச்சோம் பார்த்தீங்களா, சின்ன ஸ்டிக்கர், டோர் லாக் எல்லாமே மாஸ்கிங். நான் உள்ள ஸ்டிக்கர் காமிச்ச மாதிரி பாருங்கள். இது பாருங்கள் இந்த ஸ்டிக்கரும் பாருங்கள். வண்டி கஸ்டமர் எடுத்து போனால் ஒரு புது வண்டி ஷோரூம் இருந்தால் எந்த அளவுக்கு ஃபீல் கொடுக்கும் புது வண்டி அதே ஃபீல் அவர் கொடுக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் நம்மளை தேடி வந்துக்கிறாரு. ஸோ பம்பர் ஹெட்லைட் எல்லாமே ரிமூவ் பண்ணி அசம்பிள் பண்ணிவிட்டோம் எல்லாமே. ஸோ வண்டி டெலிவரி எடுத்துன்னு போகிறாரு. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக பக்காவாக பெயிண்ட் அடிக்க கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுங்க. வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுங்க. உங்கள் வண்டி எடுத்துன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஷோரூம் கண்டிஷன் மாதிரி தெளிவாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் வண்டி புது வண்டி மாதிரியே அழகாக 100% தெளிவாக பண்ணி கொடுத்துரும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.